அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் கோச்சாரத்தில் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறார். 7ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்குறார். இது உங்களை பொறுத்த வரைக்கும் நன்மைன்னா என்ன? இறை அருள், இறைவனுடைய அனுகூலம், அனுகிரகம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த மாதம் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் ராகு இருக்கார். 10ஆம் தேதி வரைக்கும் புத பகவானும் அங்கே தான் இருக்கார். ஆக நீங்கள் எவ்வளோக்கு ட்ரை பண்ணுறீங்களோ, எந்த விஷயமா இருந்தாலும், எந்த ஃபீல்டில் இருந்தாலும் உங்களுக்கு அதில் சக்ஸஸ்ஃபுல் கிடைப்பதற்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குது? நிதி நிலைமை பரவாயில்ல. யாருடைய பணமாவது உங்கள் கையில் ரொட்டேஷனில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடிக்கடி நீங்கள் பெரிய லெவலில் பணத்தை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, ரொட்டேஷன் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இந்த மாதம் உண்டு. அதுலேயும் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் ராகு இருக்கிறது. பெரிய லெவலில் எஃபர்ட் கொடுங்க. தேடுதல் என்பது பெரிய லெவலில் வைங்க, சக்ஸஸ் பண்ணுவீங்க. அத்தனை விதமான சோசியல் மீடியாவையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு அல்லது யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இருக்குது. எந்த அளவுக்கு இந்த மாதம் உங்களை நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க அல்லது டெவலப் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அத்தனையும் உங்களுக்கு நன்மையாக நடக்கும். இது எல்லாமே தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. ஒரு பக்கம் உறவுகளால் நன்மை, மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. அது மட்டும் இல்லை, எதிர்பாராத ட்ராவல் இருக்குது, பயணம் இருக்குது, பயணத்தால் நன்மை இருக்குது. புதுசாக பார்ட் டைமாகவும் ஆன்லைன்லேயே, கரஸ்லேயே, ஜூம்லேயே நீங்கள் நிறைய படிப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. இந்த மாதத்தில் உறவுகளால் நன்மை, உறவுகளால் மகிழ்ச்சி, உறவுகளால் சந்தோஷம் அத்தனையும் இருக்குது. ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி விற்காதவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி விற்கும். வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும் நினச்சிட்டவங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள். நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் உங்களுடைய 4ஆம் இடத்துல சனி, அதுக்கப்புறம் சூரிய பகவான், புதன் எல்லாமே அங்கே 4ஆம் இடத்துக்கு வர்றது. எஜுகேஷன் நல்லா இருக்குது. ஹெல்த்து பாயிண்ட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்துங்க. இது ரொம்ப முக்கியம். நீங்கள் விவசாயத்தில் இருந்தீங்கன்னா விவசாயம் உங்களுக்கு லாபத்தை, மகசூலை கொடுக்கும். அது இல்லாமல் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்க, ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களோட ப்ரொடக்ஷனை தந்த சேல்ஸு, ப்ராஃபிட்டு இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. பெரிய லெவலில் நான் மேனுஃபேக்சரிங் பண்ணேன் அப்படிங்கிறவங்களுக்கும் பரவாயில்ல. இந்த மாதம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஜாப், ப்ரொஃபஷன், கெரியர். ஸோ அப்படி பார்க்குறப்போது நான் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன், ப்ரைவேட் செக்டாரில் இருக்கேன், நல்ல போஸ்ட்டில் இருக்கேன், பெரிய இதில் இருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் இந்த மாதம் மறந்துடுங்க. ஏன்னா உங்களுடைய சர்வீஸ்க்குரிய சுக்கிர பகவான் இந்த மாதம் 19ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு வர்றார். அப்போ வேலையில் பெரிய லெவலில் எஃபர்ட் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கான வேலையில் ரெக்கக்னைஸ் இருக்கும். இல்லைனா பார்க்க வேலையை வர்றது, வெளியேற்றப்படுவது அல்லது லாங் லீவை போட்டு வீட்டில் இருக்கிறது அத்தனையும் உண்டு. நீங்கள் உழைக்க மற்றவங்க பேர் வாங்க வேண்டிய சுச்சுவேஷன் தான் இந்த மாதம் முழுவதுமே இருக்குது. அதுலேயும் உங்களுடைய ஜாப்லும் பெரிய லெவலில் அன்சாட்டிஸ்ஃபைட் இருக்குது. ஸோ வேலை இல்லாமல் இல்லை, இந்த வேலையில் ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ பெரிய போஸ்ட்டில் இருந்தாலும் உங்களுக்கு அந்த மாதிரியான மைண்ட் செட் இருக்கிறதுனால அதையெல்லாம் மாற்றுங்க. வேலைன்னு இருந்தால் பிரச்சனை இருக்க தான் செய்யும். அதனால் அவசரப்பட்டு வேலையை வர்றது, வேறு கம்பெனிக்கு மூவ் ஆகிறது, கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகிறது, இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போகிறது, இப்படிப்பட்ட கான்செப்ட் எல்லாம் இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் வேண்டாம். பட் அதே சமயத்தில் ஜாப் இருக்கான்னா கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கார். சனி பகவான் உங்களுடைய 10ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 6ம் 10ம் நம்முடைய ப்ரொஃபஷன், நம்முடைய ஜாப், நம்மளுடைய கரியர். ஸோ சனி இருக்கிறனால வேலை இருக்குது. பட் அதே இது உங்களுக்கு சுக்கிரன் 5ல் இருக்கனால வேலையெல்லாம் கவனம் செலுத்துங்க, ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதம் உங்களுக்கு நோய் ஏற்படும், நோயிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு 2மே இருக்குது. ஏன்னா சனி பார்க்கறலாம் யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் லோன் இருக்குது, கடன் இருக்குது, இஎம்ஐ இருக்கும், உங்களுக்கு ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் பயப்பட வேண்டாம். இதெல்லாம் இல்லாதவங்க தான் ஹெல்த்தை பற்றி கவலைப்படணும். ஸோ இந்த மாதத்தில் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தீங்கன்னா ரிசல்ட் எதிர்பார்த்தீங்கன்னா சுமாராக தான் இருக்குது. அடைக்கி வாசிங்க, பொறுமையாக இந்த மாதம் இருங்க. அதே சமயத்தில் ஸ்காலர்ஷிப் எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்கும். குறிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது இன்டர்ன்ஷிப் எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா கிடைப்பதற்கான சோர்ஸஸ் அத்தனையும் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த மாதம் உங்களுக்கு இது வரைக்கும் திருமணம் நடக்கலைன்னா மேரேஜுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. குறைஞ்சபட்சம் மேரேஜ் அல்லது என்கேஜ்மெண்ட் அல்லது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடப்பதற்கான சுச்சுவேஷன் இருக்குது. நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் உங்கள் பிஸ்னஸ் பெரிய லெவலில் உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். ஸோ அதில் நல்ல லாபம், வருமானம், சம்பாத்தியம் உங்களுடைய பிஸ்னஸில் இருக்குது. 10ஆம் தேதிக்கு அப்புறம் பிஸ்னஸ் இருக்குது. ஆனாலும் தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை. அதுக்காக உங்களுக்கு தொழில் இல்லாமல் விட்டு விட்டு நடப்பதற்கான வாய்ப்பு அத்தனையும் உண்டு.
இந்த மாதத்தில் ஒரு பக்கம் உங்களுடைய மேரிட்டல் லைஃப் நல்லா இருக்கிற மாதிரி தோற்றம், இன்னொரு பக்கம் ஏப்ரல் 10க்கு அப்புறம் மேரிட்டல் லைஃப்பில் நிறைய அன்சாட்டிஸ்ஃபைடு ஏற்படுவதற்கான சுச்சுவேஷன் இது எல்லாமே இருக்குது. இது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாலும் பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் சரி, லைஃப் பார்ட்னருக்கும் சரி, போத்தார் சைடு பொருந்தும். ஆகையினால தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு குரு உங்கள் ராசியில் 7ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்குறது தெய்வ அனுகூலம். இந்த மாதத்தில் யாரெல்லாம் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக பண்ணுங்கள். நீங்கள் பாஸ் பண்ணுவீங்களான்னா பரவாயில்ல. யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு ஏப்ரல் 14க்கு அப்புறம் அது அத்தனையும் கிடைக்கும். வெளிநாட்டு தொடர்புகள் ஃபேவரபுளாக ஏப்ரல் 14க்கு அப்புறம் இருக்கும். எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய நட்பு வட்டாரத்தால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம், நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. ஆல்ரெடி உங்களுக்கு இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் அத்தனையும் இருக்குது. ஃபினான்ஷியலாக இந்த மாதம் பெரிய க்ரைசிஸ் ஒன்றும் இல்லை. யாருடைய பணமாவது கையில் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் எஃபர்ட் கொடுங்க. ஏன்னா ராகு 3ல் இருக்கிறது. எவ்வளோக்கு எவ்வளோ தேடுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. எதையெல்லாம் ஃபஸ்ட்டு செய்யணும், எதையெல்லாம் செகண்ட் செய்யணும், அதை டிசைட் பண்ணுங்கள், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன, ப்ராஜெக்ட் என்ன, அதை எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுறது அப்படிங்கிற பிளானிங் எல்லாம் பண்ணுங்கள். ஏதோ ஒரு விதத்தில் பிளானிங் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப கவனம், அடக்கி வாசிங்க, உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. ஸோ இந்த மாதம் நீங்கள் கலைகள் 64. ஸோ எந்த கலையில் நீங்கள் கலைத்துறையில் இருந்தாலும் ஏப்ரல் 19க்கு அப்புறம் தான் கலைத்துறையில் நீங்கள் பிரகாசிக்க முடியும். அதில் நீங்கள் சைன் பண்ணுறதுக்கு, வருமானத்தை சம்பாதிப்பதற்கு வாய்ப்புகள், சோர்ஸஸ் நிறையா இருக்குது. அது வரைக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்கெல்லாம் அடக்கி வாசிங்க. ஒருவேளை நீங்கள் அரசியலில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய அரசியல் வாழ்க்கை ஏப்ரல் 14க்கு அப்புறம் தான் நல்லா இருக்குது. உங்களுக்கான சமூகத்தில் மதிப்பு மரியாதை கூடும். அது இல்லாமல் உங்களுடைய எதிரிகளே நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு, தொண்டர்களுடைய அன்பு ஆதரவு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள், இதெல்லாமே இந்த எலெக்ஷன் மாதமாக இருக்கிறனால இந்த மாதம் உங்களுக்கு அமையும். ஸோ இந்த மாதத்தில் பெரிய லெவலில் ஷேரில், ரேஸில், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதெல்லாம் பார்த்து பண்ணுங்கள். ஆல்ரெடி ரொட்டீனாக நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை மட்டும் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய 5ஆம் இடத்துல 14th அதுக்கப்புறம் சூரியன் வந்துடுறாரு. அதுக்கப்புறம் 19ஆம் தேதி சுக்கிரன் 5ஆம் இடத்துக்கு வர்றார். 5ஆம் இடம் நம்முடைய உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் தூண்டக்கூடிய பாவம். ஸோ யூக வணிகங்கள் அத்தனையுமே விட்டதை பிடிக்கணுங்கிற எண்ணம், சிந்தனை, செயலாக்க இருக்கக்கூடிய இடம். அங்கே அப்படிப்பட்ட இடத்துல சூரியன் சுக்கிரன் இருக்கிறது. நீங்கள் தேவையற்ற டெம்டேஷன் வேண்டாம். விட்டதை பிடிச்சி கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். நீங்கள் ஏதாவது லாட்ரி டிக்கெட் வாங்குறதா யோசித்து செய்யுங்க. ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதாக பார்த்து பண்ணுங்கள். ரேஸில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அடக்கி வாசிங்க. கேசினோ சீட்டாட்டம் பண்ணுறதுல இருக்கிறவங்களும் பொறுமை நிதானமாக இருங்க. கோல்டு பாண்டு வாங்கினா ஏதாவது கிடைக்குமானா அது உங்களுக்கு கை கொடுக்கும். அது மட்டும் இல்லை, சில்வர் வாங்குறவங்க அடக்கி வாசிங்க. மொத்தத்தில் நீங்கள் கிரிப்டோலையெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பார்த்து பண்ணுங்கள். இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் உழைக்க மற்றவங்க பேர் வாங்க வேண்டிய வேலை இருக்குது. உங்களுடைய பணம் பொருள் மொத்தமாக முடங்கி கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும். அது வராத பணம் கிடையாது, வரும். எப்போ வருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லாத காலம். அதனால் இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் முருகப்பெருமானுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை நல்லா தரிசனம் பண்ணுங்கள். குறிப்பாக பைரவருடைய வழிபாடு இந்த மாதத்தில் ரொம்ப முக்கியம். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதத்தில் சித்தர்களை நல்லா தரிசனம் பண்ணுங்கள். உங்களோட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது நல்லபடியாக நடப்பதற்கான வாய்ப்பு குறையும். நன்றி, வணக்கம்.